அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அஸ்மத் குருப்யோ நமஹா, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹா, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் வரவரமணி நமஹா, ஸ்ரீ குருங்கமுனிய நமஹா. பேரருளால் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிர ருது பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29 மார்ச் 2025. அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை, சுக்லபக்ஷ பிரதமை, ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 9:44க்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார். இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் ரிஷபராசியையும், 7ஆம் பார்வையால் கன்னியா ராசியையும், 10ஆம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, மழை நின்னும் தூவானம் விடலை அப்படிங்கிற மாதிரி இந்த 3ஆம் இடத்துல இருந்த சனி கடகடகடன் கடந்து போயிட்டார். ரொம்ப சீக்கிரமாகவே கடந்து போயிட்டார். 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அர்த்தாஷ்டம சனி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சனி பகவான் நம்ம ராசிக்கு 2, 3 உடையவர். 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் உரியவர் சனி பகவான். அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அவருடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய 6ஆம் இடம், அப்புறம் 7ஆம் பார்வையால் 10ஆம் இடம், 10ஆம் பார்வையால் ராசி ஆகியவற்றை பார்த்து நமக்கு அருளி செய்கிறார். இந்த நேரத்தில் நமக்கு சில நாட்கள்லேயே சனி பகவான் பயிற்சியாகி சில நாட்கள்லேயே குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 12 வருஷம் கழித்து நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 2025 ஏப்ரல்லேருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும். ஸோ இதில் நமக்கு சனி 4ஆம் இடத்துலேயே தான் இருக்கார். அது 2027 வரைக்கும். அப்போது இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணினோம்னா 2025 ஏப்ரல்லேருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும், அப்புறம் 2027 ஏப்ரல்லேருந்து ஒரு அந்த மாதிரி. இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரனுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத பல நல்ல சம்பவங்கள், பல நல்ல நிகழ்வுகள் நிச்சயமான முறையில் நடக்கும், நிகழும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எல்லா காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இந்த சனி மாற்றம் எடுத்துட்டோம்னா ஒரு தைரியமாக, ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகுவது, செய்வது அப்படின்னு ஒரு நல்லபடியாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகலாம். ஒரு இடம் வாங்குறீங்க, அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க, பணம் பிரட்டுவதில் கொஞ்சம் சிக்கல்கள் உண்டாகலாம், ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த ஜாயின்ட்ஸு சம்பந்தமான சில விஷயங்கள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்
சம்பந்தமான விஷயங்கள், முதுகு சம்பந்தமான விஷயங்கள், ஸ்பைனல் கார்டு, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கடன் குறையுங்க. ஏன்னா 2 கூடையவர் 6ஆம் இடத்தை பார்க்குறார், அப்படி நம்ம கணக்கில் எடுத்து. ஸோ கடன் பிரச்சனை கண்டிப்பான முறையில் நமக்கு ஒரு விலகும், ஒரு மாறும். அதெல்லாம் எந்தவித சிக்கல்களும் நமக்கு இல்லை. தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருந்தது. அதாவது நம்ம ஒன்று திட்டமிடுறோம், நடக்கிறது வேறையா இருந்தது. இனிமேல் அதுலலாம் நமக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். உழைப்புக்கேற்ற வளர்ச்சி, முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய மாற்றங்கள் சேரும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். புது ஒரு வேலை முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி நமக்கு காத்திருக்கிறது. பார்ட் டைம் ஜாப் தாராளமான முறையில் பண்ணலாம். டோட்டலாகவே உங்களுடைய டேலண்ட் இந்த நேரத்தில் நமக்கு நிச்சயமான முறையில் வெளிப்படும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். குடும்பத்தினரால், குழந்தைகளால் மிகப்பெரிய அனுகூலம், ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம், ஸ்ரத்தை, முயற்சி என்பது அவசியம். ரொம்ப கவனமாக நாம் நடந்துக்கணும். அதிகமான முயற்சி, நிறைய எஃபர்ட் நிறைய போடும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். புதிய முயற்சிகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு காணப்படும். இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லா இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுங்க. தனுசு ராசியில் இந்த வருஷம் குரு பார்வை ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுனால நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான ஒரு விஷயங்கள், ஒரு முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி அடையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், இது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எடுத்துக்கிறோம். 7.5 வருஷம் முடியுதுங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்கும் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியாகி 3ஆம் இடத்துக்கு மாறுற 2ஆம் இடத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு உறுதி. 7.5 சனி முடியுது. ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு, ஒரு முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் கிடைக்க போகுது. பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் எதிர்நோக்கி காத்திருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள 2 பேரும் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க, கோர்ட்டு படி ஏறிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, ஜூனில் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 2 பேருடைய மனது மாறி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான ஒரு நேரம் கனிந்திருக்கிறது. பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். தொழில் நிமித்தமாக, உத்தியோகம் நிமித்தமாக வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் குடும்பம்லாம் ஒன்று சேருது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சி மனம் வருந்தவங்களுக்கெல்லாம் மீண்டும் குடும்பத்தோடு சேர்வதற்கான ஒரு சூழல் கனிந்திருக்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, ஒரு மாற்றம் காத்திருக்கு. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். தொழிலில் அவ்வளவு எஃபர்ட் போடுறேன், இவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு வளர்ச்சியே இல்லை. நான் மேலும் மேலும் கடன் வாங்குற மாதிரியே இருக்குது. கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. எங்கள் வரலாறு எடுத்து பாருங்கள். 2017 ஆரம்பிச்சது, 2017 டிசம்பரில் ஆரம்பிச்சது, அப்ராக்சிமேட்டாக 7.5 வருஷம் 8 வருஷம் எந்த ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியுது சொல்லுங்க பார்ப்போம். அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் இருந்தது. இனிமே அதிலெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் வரும் அப்படின்னு நாம் நம்பலாம். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே நமக்கு விலகும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய உழைக்கும் திறன் அதிகரிக்கும். பொறுப்புகள் கூடும். இந்த 3ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய 5, 9, 12 ஆகிய ஸ்தானங்களை பார்க்குறாரு. ஐயா, கொரோனாவில் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க காலமாயிட்டாங்க. அவங்கள நான் எந்த ஒரு கிரியைகள் எதுவுமே நான் பண்ணலை. எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. அந்த கிரியைகள்லாம் இனிமேல் ஞாபகத்துக்கு பண்ணி முடிப்பீங்க.
நிறைய தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுவீங்க. ஐயா பணமே இல்லைங்கய்யா, எப்படிங்க தர்ம காரியங்கள் பண்ண முடியும்னா வரும், கண்டிப்பான முறையில் வரும். ஸோ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. இந்த சனிப்பெயர்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத பயம், ஒரு படபடப்பு, ஒரு குழப்பம் இதெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, இது எல்லாமே நமக்கு சரியாகக்கூடிய ஒரு தன்மையில் நாம் உட்கார்ந்துருக்கோம். நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு, ஒரு அற்புதம். இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் நற்பலன்கள் நமக்கு வந்து சேரும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் விலகுங்க, கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. எத்தனை அரியர் பேப்பர் வச்சுனாலும் சரி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, டிகிரி வாங்கிடுவீங்க, நல்ல வேலைக்கு போவீங்க, கை நிறைய சம்பாதிப்பீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி மேற்படிப்பு அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகும். பிரயாணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக நடக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகும். ரொம்பவே சிறப்பு, அற்புதம் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். தேவையில்லாமல் ஒரு பயம் இருந்துன்றது. இந்த 7.5 வருஷமாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தடை, எதை தொட்டாலும் தடை, ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை, அது எல்லாமே நமக்கு சரியாகக்கூடிய ஒரு நேரம், ஒரு நல்ல மாற்றம் நமக்கு கண்டிப்பான முறையில் வந்தாச்சு. பொதுவாக மகர ராசிக்கு இந்த சனி மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகத்தையும் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.